வணக்கம் உறவுகளே, நான் மாங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக மாங்காய் சீவி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பூண்டு, பெரிய பச்சை மிளகாய் பெருசாக 4, உப்பு, தேங்காய். உப்பு காரம் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நான் எண்ணெயில் வறுத்துட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா வணக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு போட்டு நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொன்றா எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து வறுத்துட்டு காமிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்தியாச்சு. இதை நல்லா வறுவடைட்டோம். அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தி வச்சு இது நல்லா வணங்கட்டும். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துடலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கணுன்னு காமிக்கிறேன். இப்போது கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி வெளியே வணக்கி எடுத்துட்டு காமிக்கிறேன். நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சட்னி. மாங்காய் புளிப்புக்குமே, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு மணத்துக்குமே, பூண்டோட ஃப்ளேவருக்கும் அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் வச்சு சட்னி வச்சு வேறு எதுவுமே தொட்டுக்க வேண்டியதில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.